வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 2025 ராகு கேது பயிற்சியை பற்றி தான் இந்த துலா ராசிக்கு பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசி பகவான் சுக்கிர பகவான். எதையுமே பொருளாதாரத்தில் வெற்றியடையக்கூடிய ராசி. பொன் பொருள்களில் காரக கிரகமான அந்த களத்திர காரகனான அந்த சுக்கிரன் ஆதிக்கமுள்ள ராசி. நீங்கள் உங்களுடைய 10ஆம் அதிபதி சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கனால தொழிலில் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ராசி நீங்கள் தான். தாய் உள்ளம் கொண்ட ராசி, பெண்களை குறிக்கக்கூடியது. தொழில் வியாபாரத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய இந்த துலா ராசிக்கு கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு ஃபேவரட்டான இடத்துல தான் இருக்குது. எல்லா கிரகங்களும் 3 கிரகங்கள் பயிற்சி ஆகுது 2025. சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேதுக்கள் பயிற்சியும் உங்களுக்கு சாதகமான இடத்துல வரனால உங்களுக்கு சிறப்பான வருஷமாக இந்த வருஷம் அமையும். எல்லாத்துலேயும் நீங்கள் சிறப்படைய போகிறீங்க. உங்கள் ராசிக்கு 100 மார்க் போடலாம். அந்த மாதிரி கோச்சார கிரகங்கள் பயிற்சி ஆகிறனால உங்களுக்கு அற்புதமான தொட்டது தொடங்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான உங்கள் நட்சத்திரத்துக்கு எல்லா கோச்சார பிளானட்டு சாதகமான இடத்துல தான் இருக்குது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் வரப்போகிறாரு, 9ஆம் இடத்துல வரப்போகிறாரு. அதே மாதிரி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறாரு. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் பயிற்சியாக போகிறாரு. லாபஸ்தானத்தில் கேது பகவான் உள்ளே போகிறார். அதனால் எந்த வம்பு வழக்கு இருந்தாலும் அந்த வம்பு வழக்கில் ஒரு வெற்றியடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். கேது பகவான் லாபஸ்தானத்தில் போகிறனால எதனாலும் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. 5ஆம் இடத்துல ராகு பகவான் வரப்போகிறார். அந்த 5ஆம் இடங்கிறது நம்மளுடைய அபிலாசைகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், ஹார்ட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5ஆம் இடம். பூர்வ புண்ணிய ஸ்தானம். நம்மளுடைய பூர்வ புண்ணியத்தில் எந்த விதமான பாக்கியத்தை நம்ம அடைய போகிறோமுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். நம்ம போன ஜென்மத்திலேயோ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலையும் நம்ம நிறைவேற முடியாத ஆசையை இந்த ராகு பகவான் தான் நிறைவேற்றுவார். குரு பார்வை பெற்று உங்கள் ராசியும் குரு பார்க்க போகிறார். பாக்கியஸ்தானத்திலிருந்து 5ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு. 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பார்வை இருக்க போகுது. அதே மாதிரி இந்த ராகு மேலே அந்த குரு பார்வை இருக்கும்போது ராகு பகவான் சுபத்தன்மையாக செயல்படுவார். உங்கள் ஆசைகள் அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த ராகு பகவான். காதலில் வெற்றியடைய போகிறீங்க. பூர்வீகத்தில் நல்ல ஆதாயத்தை அடைய போகிறீங்க. விற்காத லேண்ட் இருக்குது சார், அது விற்கவே முடியல, ஏதோ ஒரு இடத்துல இருந்துச்சு, அது விலையே போகலை அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி அது நல்ல விலைக்கு போகக்கூடிய நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு லேண்டு உங்களுக்கு அது நல்ல விதமாக லாபத்தை அடையும். அது மூலியமாக நீங்கள் ஒரு மிக உயரமான இடத்துல நீங்கள் வந்துடுவீங்க. பொருளாதாரத்தில் திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை ஏற்படும். எதுலேயுமே காதலில் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு குழந்தைங்கனால நல்ல ஆதாயத்தை ஏற்படுத்துவார். புத்திர பாக்கியமே இல்லை சார், கல்யாணம் முடித்து எங்களுக்கு 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னா உங்களுக்கு அற்புதமாக குழந்தை பாக்கியத்தை இந்த ராகு பகவான் ஏற்படுத்துவார். மனசில் எந்த நிறைவேற முடியாத ஆசையை நிறைவேற்றி கொடுப்பாரு. கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அபிலாசைகளை நிறைவேற்றி கொடுப்பார். நிறைவேற முடியாத வம்பு வழக்கு அதில் ஒரு வில்லங்கமாகவே இருக்குது சார், லேண்டில் வில்லங்கம் அல்லது கோர்ட்டு கேஸில் வேறு எதுனாலும் அண்ணன் தம்பி பிரச்சனை இருந்தாலும் அதில் தீர முடியாத ஒரு பிரச்சனையாகவே இருக்குது சார் அப்படின்னாலும் அதில் நீங்கள் முழுசாக வெற்றியடை வச்சிருவார் இந்த கேது பகவான். அதனால் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். திருமணமே ஆகலை சார், தள்ளி தள்ளி போகுது, திருமண பாக்கியத்தில் எங்களுக்கு ஒரு தடங்களாகவே இருக்குது அப்படின்னா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். திருமணத்து மூலியமாக உங்களுக்கு கூட்டாளி மூலியமாக ஆதாயத்தை ஏற்படுத்துவார். மனைவி மூலியமாக எல்லா விதமான பாக்கியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்துவார்.
அவர் வந்து ராகு பகவான் இருக்கும் வீட்டு அதிபதியை போல செயல்படுத்துவார். உங்களுடைய 5ஆம் அதிபதி உங்கள் ராசிக்கு வந்து யோகாதிபதி சனி பகவான். சனி பகவானுடைய வீட்டில் அவர் சஞ்சரிக்கும் போது இந்த ராகு பகவான் வந்து சனி போலவே உங்களுக்கு செயல்படுத்துவார். உங்களுடைய பாக்கியத்தை அடைய வைப்பார். வீடு கட்ட முடியல சார், எனக்கு பிடிச்சமான வண்டி வாகனம் எனக்கு வாங்க முடியல அப்படின்னா பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தி ஒரு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பை வந்து உங்களுக்கு குரு பார்வை இருக்கும்போது சிறப்பான ஒரு பலனை வந்து இந்த ராகு கேதுகளும் ஏற்படுத்துவாங்க. அதே மாதிரி 11ஆம் அதிபதி சூரியனை போல் இந்த கேது பகவான் செயல்படுவார். எதுலேயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அரசாங்கம் மூலியமாக, பூர்வீக சொத்து மூலியமாக ஒரு வெற்றி அடையக்கூடிய பாக்கியத்தை இந்த கேது பகவான் ஏற்படுத்துவார். இவங்க வந்து இருள் கிரகங்கள், தன் வீட்டு அதிபதியை போல் செயல்படுவாங்க. 11ஆம் இடம் வீட்டு அதிபதி சூரியனை போல கேது பகவான் செயல்படுவார். உங்களுக்கு சூரியன் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களான அரசியலில் வெற்றி ஏற்படுத்துவார், ஒரு அதிகாரத்தில் ஒரு வெற்றி ஏற்படுத்துவார். அதே மாதிரி மூத்த சகோதரனால் உங்களுக்கு ஆதாயம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். பூர்வீக சொத்து இருந்தாலும் அந்த பூர்வீக சொத்து வந்து உங்கள் கை மேலே வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். நல்ல கல்வியை உங்கள் புத்திரர்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். தொழிலில் வந்து சிறப்பான ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். ஏன்னு பார்த்தீங்கன்னா குரு பார்வை வந்து 10ஆம் அதிபதியான அந்த சந்திரன் மேலே விழுகும்போது தொழிலில் நல்ல பாக்கியத்தை அடைவீங்க. வெளிநாட்டு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு வெளிநாட்டில் போகவே முடியல சார், வெளி மாநிலத்துக்கு நான் போகணும்னு நினச்சேன், அது எனக்கு முடியல, தங்கு தடையாகவே இருக்குனாலும் வெளிநாட்டில் வந்து நீங்கள் போய் அங்கே ஒரு பிஸ்னஸ் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். இல்லை வெளிநாட்டுக்கு போயிட்டு வர முடியல சார், ஒரு சுற்றுலா என்னால் போக முடியலைனாலும் உங்களை போயிட்டு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த 2025 அமையும். கோச்சார கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான நிலைமையில் இருக்கிறாங்க. அதனால் ஒரு சிறப்பான பலனை தான் ஏற்படும் இந்த கோச்சார கிரகங்கள் ஏற்படுத்துவாங்க என்று கூறிக்கொண்டு உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே. முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.